ஹாய்ங்க, வெல்கம் டு அனிதா பாசிட்டிவிட்டி சேனலுங்க. இந்த சேனலை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டி ஸ்கீம் தாங்க பார்க்க போகிறோம். ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கங்க. இந்த ஸ்கீமை பற்றி டீட்டெயில்ஸ் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஸ்கீமுக்குள்ளே போகலாம் வாங்க. எனக்கு இந்த ஸ்கீமை பற்றி சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குங்க. அதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்கீம் சொல்கிறேங்க. ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 11 மந்த் ஸ்கீம்ங்க. 11 மாதம் கட்டணும். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து என்ன அமௌண்ட்டு கட்டுறோமோ அதே தாங்க 11 மாதமும் நம்ம கட்டணும். இப்போ நம்ம வந்து ஒரு 1000 ருபீஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதே 11 மாதமும் அந்த 1000 தாங்க கட்டணும். 1லேருந்து 30 தேதிக்குள்ளே கட்டணுங்க. டேரக்ட் பேமெண்ட்டும் பண்ணலாம், நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டும் பண்ணலாங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்பே உங்களுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருவாங்க. அதில் போய் நீங்கள் வந்து டெய்லியுமே ரேட் மாறும். டெய்லியுமே பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ரேட் மாறுங்க. காலையில் வந்து 11 மணிக்கு ஒரு ரேட் மாறும், ஈவினிங் வந்து 3:30க்கு ஒரு ரேட் மாறும். நீங்கள் ரேட் மாறுறப்ப பார்த்து கரெக்டாக நீங்கள் கட்டுங்க. நம்ம ரேட்டு கம்மியாக இருக்கிறப்ப கட்டினா கொஞ்சம் கிராம்ஸ் அதிகமாக சேரும். ரேட்டு வந்து அதிகமாக இருப்ப கட்டினா கொஞ்சம் கிராம் கம்மியாக சேருங்க. ஓகே, இப்போ ஸ்கீமுக்குள்ளே போகலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்கங்க. 10,000 ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்கங்க. நம்ம வந்து மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 10,000 கட்டுறோன்னா அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 5,500 இருக்குங்க. இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டாகவும் கன்வெர்ட் ஆகும், கிராமாகவும் கன்வெர்ட் ஆகுங்க. நம்ம வந்து கட்டுற அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு கிராமாக கன்வெர்ட் ஆகும். அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று அமௌண்ட்டாகவும் கன்வெர்ட் ஆகுங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங் வந்து ஒரு 5,000 கட்டுறோன்னா 5,000 நம்ம மாதம் போய் கட்டுவோம்ல, அப்போ வந்து நம்மளுக்கு கிராமாகவும் கன்வெர்ட் ஆகும், அமௌண்ட்டாகவும் கன்வெர்ட் ஆகும். 11 மாதமும் நம்ம கட்டிக்கிட்டே வருவோங்க. ரேட் பார்த்து கட்டிக்கிட்டே வருவோம். லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுறப்ப என்ன ரேட் இருக்கோ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 5,000 கட்டுறோன்னா 55,000 இருக்கும். வெயிட் வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இதில் எவ்வளோ ஒரு 12-13 கிராம் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. அந்த கிராமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 12 கிராமுக்கு நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து வாங்குகிற பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12% வேஸ்டேஜ் இருக்குன்னா இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா 15% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து மைனஸ் ஆகுங்க. பேலன்ஸ் இருக்க 15%க்கு நம்ம பே பண்ணுற மாதிரி வாங்குகிறோங்க. அதுதான் இந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸுங்க. இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்க ஒரு 12 கிராம் அப்புறம் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அந்த 55,000 வந்து அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து நம்ம கிராமாவும் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இல்லைனா அந்த 55,000 நீங்கள் சில்வர் கூட வாங்கிக்கலாங்க. சில்வராக கூட நம்ம எடுத்துக்கலாம். இது தாங்க ஸ்கீமோட டீட்டெயில்ஸு. நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா 15% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து லெஸ் பண்ணுவாங்க. பேலன்ஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? நம்ம போட்டிருக்க வெயிட்டுக்கு 15% வரைக்கும் லெஸ் பண்ணிவிடுவாங்க. பேலன்ஸ் வந்து என்ன இருக்கோ அதை நம்ம பே பண்ணுற மாதிரி வருங்க. அதுதான் ஸ்கீம் பார்த்திங்கன்னா. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மந்த்தில் ஒரு வேளை நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஓகே 6 மந்த்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 15% வேஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆட் ஆகிருக்கிற வெயிட்டுக்கு வந்து 25% எடுத்துக்கலாம். அதுவே நீங்கள் 7 மந்த்தில் வந்து நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னா 16% வேஸ்டேஜில் வந்து 13% எடுத்துக்கலாம். 8 மந்த்தில் பார்த்தீங்கன்னா 17% இருக்கும், அது வந்து 35% எடுத்துக்கலாம். 9 மந்த்தில் 18% இருக்க வேஸ்டேஜ் வந்து 40% எடுத்துக்கலாம். 10 மந்த்தில் பார்த்தீங்கன்னா 100% இருக்க வேஸ்டேஜ் 15%. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் 11 மாதம் கட்டி எடுத்தாதாங்க உங்களுக்கு பெனிஃபிட்டு. 11 மாதம் கட்டுங்க. அது கட்டினா தான் உங்களுக்கு பெனிஃபிட்டு. இதில் இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா இப்போ சடனாக போயிட்டு நம்ம நகை எடுக்க முடியாது, நம்ம ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம நினைக்கிறோம்லங்க. இந்த மாதிரி ஸ்கீம் போட்டு கொஞ்சமாக நம்ம சேர்க்கலாங்க. நான் கூட இந்த மாதிரி ஸ்கீம்லாம் போட்டு எடுத்திருக்கேங்க. கோல்ட் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு தாங்க வந்தேன். நான் கோல்ட் ஷாப்லலாம் ஒர்க் பண்ணுறப்ப ஸ்கீம் போட்டு அதான் இந்த மாதிரி சீட்டு போட்டு நான் நிறைய ஜுவல்ஸ்லாம் எடுத்திருக்கேன் என்னோடய மேரேஜ்க்கு. அப்புறம் திடீர்னு நம்ம போயிட்டு பர்ச்சேஸ்லாம் ஒரு கல்யாணம் ஒரு பொண்ணுலாம் வச்சுருந்தா ஒரு கல்யாணம் பண்ணுறப்ப திடீர்னு போயிடலாம் எடுக்க முடியாதுங்க. அப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட்டேங்க நான் ஜாயின் பண்ணுறப்ப 2,300. நான் வந்து ரிசைன் பண்ணுறப்ப 3,500 தாங்க ரேட்டு. இப்போ பார்த்திங்கன்னா 7,000 வந்துச்சுங்க. ஒரு சவரனே 1 லேக் வரும்னு சொல்லிகிட்ருக்காங்க. எப்படின்னு தெரியலங்க. நம்மளால் முடிஞ்ச அளவு கொஞ்சமாக ஏன்னா நம்ம சடனாக போய் எதுவுமே வாங்க முடியாதுல்லங்க. நம்மளால் முடிஞ்சது கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கலாம். எல்லாருமே சேர்த்து வச்சு வாங்குங்க.
ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான்லாம் ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்கீமுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கீமுன்னு ஒண்ணு இருக்கான்னு அப்படி கேட்பாங்க. என்ன ஸ்கீமு? அப்படி என்கிட்ட கேட்டு நானே நெறைய பேருக்கு சொல்லி போட்டுருக்காங்கங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பாதி பேருக்கு இந்த ஸ்கீமுன்னு ஒண்ணு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால முடிஞ்சத நம்ம சேர்த்து வைப்போங்க. என்னதான் ரேட் ஏறுனாலும் பார்த்தீங்கன்னா, நம்மளால முடிஞ்சத நம்ம சேர்த்து வச்சு தானங்க ஆகணும். இந்த 11 மாசம் கட்டுறதே ரொம்ப நம்பளால என்ன அமௌண்ட்டு முடிஞ்சுமோ அத போட்டு நீங்க கட்டி, எல்லாருமே நகை சேர்த்து வைங்க. நகை எப்பயுமே பெனிஃபிட் தாங்க. சரிங்களாங்க? ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூங்க.